தமிழர் அவர் முன்னாடி திராவிட முற்போக்கு மக்கள் கட்சியிலிருந்து விலகி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக வால்பாறை தொகுதி எம்எல்ஏ இருந்து இப்போ 40 வருஷம் அதிமுக இருந்து அதுக்கடுத்து ஒரு 5 வருஷம் திராவிட முற்போக்கு மக்கள் கட்சின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷனில் ரெஜிஸ்டர் பண்ண பார்ட்டியிலிருந்து விலகி இப்போ தாவாக்க அவருடைய கட்சியில் என்னை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொண்டு இணைந்திருக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றிக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையில் தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்கு வேண்டிய உதவிகளை, அதாவது 40 வருஷம் எங்களுடைய அரசியல் அனுபவத்தை களத்தில் வேலை செஞ்சு இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்காக அத்துணை களப்பணிகளும் செய்வதற்காக நாங்கள் தயார் இருக்கிறோம். அதில் நாங்கள் விருப்பத்தோடும் அதிலும் குறிப்பாக வால்பாறை தொகுதியினுடைய நான் எம்எல்ஏ இருக்கும்போது பல்வேறு நலத்திட்டங்களை எல்லா கட்சியினருக்கும் எல்லா பொதுமக்களுக்கும் ஒரு நல்ல எம்எல்ஏவாக பணியாற்றியிருக்கிறேன். இன்னும் கேட்டால் தெரியும். அந்த எண்ணத்தை மீண்டும் உறுதி செய்கின்ற வகை மீண்டும் இன்று நாளை முதல் கொண்டு வால்பாறை தொகுதியில் சமூக பணியாற்றி நம்முடைய மாவட்ட செயலாளர் வால்பாறை பொள்ளாச்சிக்கு அவருடைய பொறுப்பு மாவட்ட செயலாளர் அவருடைய ஒத்துழைப்போடு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அந்த வால்பாறை தொகுதியை மீண்டெடுத்து தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு பாடுபடுவேன் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் முன்னால் புதிய கட்சி வந்தா பொறுப்புகள் கிடைக்கும் அப்படின்னு இருங்க கேளுங்க. திராவிட முற்போக்கு மக்கள் கட்சி நானே ஒரு கட்சி வச்சிருந்தேன். எலெக்ஷன் கமிஷன்ல ரெஜிஸ்டர் பண்ணி ஆமா இணைச்சிட்டேன். இணைக்கல, இனிமே தான் இணைக்கணும். நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி டிபேட்ல எல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, டிபேட்ல எல்லாம் பார்த்துருக்கேன். அதிமுக ப்ரோ ஏடிஎம்கே நான் டிபேட்ல இருந்தேன். இப்போ அப்பவும் நான் டிபேட்ல இருக்கும்போதும் தமிழக வெற்றி கழகம் வரவேன்னு பழைய தடவை மேடையிலையும் அரசியல் மேடையிலையும் விமர்சகங்களையும் டிவி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலையும் நான் சொல்லியிருக்கிறேன். அந்த வகையில் அந்த எண்ணம் என்னுடைய ஆசை நிறைவேறிக்கிறது. அதாவது நல்ல கேள்வி. அதாவது இன்னைக்கு படித்தவர்கள், அறிவாளிகள், நடுத்தர மக்கள், கிராமப்புற மக்கள், பெண்கள், இளைஞர்கள் இவங்க எல்லாருமே அரசியல் தெரியும். இந்த அரசியல்ல அவங்களுக்கு ஒரு 2ஆம் நிலை தலைவர்கள் அரசியல் தலைவர்களாக ஆக்குவதற்கு எந்த கட்சியும் தயாராகலை. ஸோ அது 1972 எம்ஜிஆர் அவர்கள் எப்படி ஒரு சாதாரண மாவட்ட செயலாளர் ஒரு ஆட்டோ டிரைவரை போட்டாங்களோ அதே மாதிரி மாவட்ட செயலாளர்லாம் போட்டு எம்ஜிஆர் எப்படி செஞ்சாரோ அதே மாதிரி ஏழைகளுக்காக அடிமட்ட மக்களுக்காக இந்த அரசியல் சென்றடைய வேண்டும் என்று எம்ஜிஆர் பாணியில் தளபதி அவர்கள் அதே பாணியில் செய்து இந்த வெற்றிடத்தை எல்லாரும் சமமாக இந்த அரசியல்ல வேணும் அப்படிங்கிற இந்த வெற்றிடத்தை அவர் நிரப்புவதற்கு முன் வந்திருக்கிறார். தமிழகத்தை ஒரு நியூ மாடல் தமிழ்நாடாக ஒரு புதிய தமிழ்நாடாக மாற்றுவதற்கு அவர் முயற்சி செய்கிறார். ஆகையினால்தான் நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் செஞ்சோம். ஏன்னா நான் எம்எல்ஏ இருக்கும்போது இந்த மாதிரி வேலை தான் செஞ்சேன். ஒரு நேர்மையான அரசியல், ஒரு அறிவார்ந்த அரசியல், ஒரு நெறி சார்ந்த அரசியல், ஒரு நாட்டு மக்களுக்கு ஒரு அப்ளைட் பாலிடிக்ஸ், அதாவது செயல்படுகின்ற ஒரு அரசியலாக, ஆளுமை மிக்க ஒரு அரசியலாக இருக்க வேண்டும் என்று நான் எம்எல்ஏ இருக்கும்போது பாடுபட்டேன். அதனால தமிழகத்தின் சிறந்த சட்டமன்ற உறுப்பினராக எனக்கு அரசாங்கத்தில் பரிசு கொடுத்தாங்க. ஏன்னா கள்ளச்சாராயத்தை கம்ப்ளீட்டா ஒழிச்சு வால்பாறையில சிறந்த சட்டமன்ற உறுப்பினர்னு இந்தியாவிலேயே நான் தான் அந்த அவார்டு வாங்கினேன். அதே மாதிரி தான் தமிழக வெற்றி கழகம் இருக்குங்கிறது அப்படிங்கிறது அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் நான் பார்த்துக்கிட்டே வந்தேன். அதே மாதிரி அரசியல் மேடையிலும் சரி, டிபேட்லையும் சரி, இதை நான் சொல்லிக்கிட்டே வந்தேன். தமிழக வெற்றி கழகம் ஒரு தீர்ப்பு முனையாக 26 இருக்க போகுது, அவங்கள பயன்படுத்திக்கணும்னு சொல்லி நான் அதிமுக கூட சொல்லியிருந்தேன். ஸோ அதனால தமிழக வெற்றி கழகம் தான் நெக்ஸ்ட் சாய்ஸ். 2026 பிறகு அடுத்த ஃபியூச்சர் பாலிடிக்ஸ் தமிழக வெற்றி கழகம் தமிழகத்துக்கு தேவை என்பதை உணர்ந்து அதில் பங்கு விடுவது சிறப்பாக இருக்கும் என்று சொல்கிறார். இந்த கண்டிப்பா செய்வார். அதாவது மேல வால்பாறை தொகுதி 2 பாகம், ஒன்னு மலைப்பகுதி, இன்னொன்னு கீழ்ப்பகுதி. கோட்டூர், மலையன்பட்டினம், ஆனமலை இதெல்லாம் ஒரு பகுதி, அங்கலக்குறிச்சி, அர்த்தநாரிபாளையம் சேர்ந்த ஒரு பகுதி. மேல் பகுதி டி எஸ்டேட், 2 சேர்ந்ததுதான் வால்பாறை தொகுதி. ஸோ அதனால வால்பாறை தொகுதியில நல்ல கேள்வி. பிளான்டேஷன் லேபருக்கு எந்த ஒரு அரசியல் கட்சியுமே, தோட்ட தொழிலாளருக்கு, தேயிலை தோட்ட தொழிலாளருக்கு எந்த ஒரு அரசியல் கட்சியுமே அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. தமிழக வெற்றி கழகம் அவர் தளபதி அவர்கள்
அந்த இடத்தை பூர்த்தி செய்வார், நிறைவேற்றுவார்.